இந்த எப்ப பார்த்தாலும் இந்த தமிழ்நாடுன்னு பேசிட்டு இருப்பாங்களே, உங்களுக்கு ஏன் மேடம் அந்த முகம் அப்படி மாறுது? அதை சொல்றதுல உங்களுக்கு என்ன அவ்வளவு இரிட்டேட் ஆகுது? அது கிடையாதுல்ல. தமிழறிமணி தான் தேடிக்கிட்டே இருக்காப்புல எதை மானத்தை. இந்த 4 பேரை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுது? எனக்கு என்ன தோணுதுன்னா, அது இது எது சீசன் 4 தொடங்கி இருக்கிறாங்க. அதுல இந்த சிரிச்சா போச்சுன்னு ஒரு டீம் வந்து சிரிப்பு காட்ட வருவாங்கல்ல, நடுவுல ராமர் இருக்காரு பாருங்க, சாரி அவர் பூமர். பிரதமர் பதவிக்கு தமிழ்நாட்டிற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமே ஆனால் திமுக கழகம் மூப்பனாரின் பெயரை தவிர வேறு யார் பெயரை சொல்லும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்னு பயாலஜிக்கலா வாரிசா இருக்கலாங்க. ஒருத்தர் லெகசியை கேரி ஃபார்வர்ட் பண்ணணுங்க. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கே வர தெரியாது எனக்கு லெகசியை வேற கிளப்புன்னு தெரிஞ்சுதான். அங்க பாருங்க, மூப்பனாருக்கும் எனக்கும் இருந்த நீண்ட கால ஆழமான நட்பு. இந்த தலைப்பவர் ஏன் போடுறாரு தெரியும், நீ இங்க சண்டை மூட்டை வருவேன்னு தெரிஞ்சிருக்க அவருக்கு. அவ்வளவு இழிவா தமிழர்கள் குறித்த மனநிலையை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன், பாஜக பாசிச கும்பல், RSS கும்பல் மூப்பனாருக்கு கொடுக்கல, ஒரு தமிழரை தடுத்துனாங்கன்னு சொல்றதுக்கு எந்த தகுதி கிடையாது. மீண்டும் மீண்டுமா நான் எதுவுமே சொல்லல எடிட்டர், இந்த போட்டோவை மட்டும் வைங்க. தமிழ்நாட்டு அரசியல் ஜெகஜோதியான முகங்கள் யார் யாருன்னு பாருங்கள. பச்சைமுத்து அவரோட பையன், அண்ணாமலை, எடப்பாடி, தமிழருவி மணியன், GK வாசன், பின்னாடி யாரா இவர் யாருங்க பேரு கூட சொல்ல. இந்த 4 பேரை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுது? எனக்கு என்ன தோணுதுன்னா, அது இது எது சீசன் 4 தொடங்கி இருக்கிறாங்க. அதுல இந்த சிரிச்சா போச்சுன்னு ஒரு டீம் வந்து சிரிப்பு காட்ட வருவாங்கல்ல, நடுவுல ராமர் இருக்காரு பாருங்க, சாரி அவர் பூமர். இந்த 50 தலைவர்களை பார்த்துட்டு அம்மையார் நிர்மலா சீதாராமன் உதிர்த்த முத்துக்கள் என்ன தெரியுமா? அரசியல் முதிர்ச்சி அடைந்த தலைவர்கள் இங்கே கூடி இருக்கிறார்கள். யார் இந்த 5 பேரா? அம்மா பலே மாதிரி. அவங்க MP வேட்பாளரை காணோம். யார் MP? பச்சைமுத்து. அவருக்கு பதிலா இவர் மகனா? பையன் அவரோட வயசான மாதிரி இருக்காருல்ல, சின்ன வயசு போட்டோ வச்சு ஏமாத்துறாங்க நம்மள. ஆமா, அவரு கொஞ்சம் வயசானவர் தான். இப்படி எல்லாருமாக சேர்ந்து, வயசு முக்கியம் இல்ல, அறிவு முக்கியம். அது வந்து இப்ப இவங்க எல்லாருமா சேர்ந்து எதற்கு ஒண்ணு கூடி இருக்கிறாங்க? ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிறதுனால, அறிவு நிறைய வேணும்ன்றதுனால கொஞ்சம் இருக்கிற எல்லாரும் ஒன்னா சேர்த்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அறிவு முதிர்ச்சி வந்து அப்படியாச்சும் வெளிப்பட்டுச்சான்னு கேட்டா இல்ல, வதந்தி தான் வெளிப்பட்டிருக்கு. இப்ப 5 பேர் எதுக்கு கூட்டினாங்க? மூப்பனாருக்கு நினைவேந்தல். சரி, மூப்பனார் யாரு? அவர் ஒரு காங்கிரஸ் மூத்த தலைவர். அண்ணாமலைக்கு, எடப்பாடி பழனிசாமிக்கும், தமிழருவி மணியனுக்கும், பச்சைமுத்துவுக்கும், நிர்மலா சீதாராமனுக்கு என்னடா வேலை இங்க? இந்த கேள்வி நியாயமான கேள்வி தானே? இல்ல, அவர் பையன் இருக்கிறாரு, அவர் பையனுக்கு என்ன வேலை அப்படின்னா, இந்த மனஸ்தாபம். அவர் மகனுக்கும் மூப்பனாருக்கும் என்ன சம்பந்தம்ன்றத தமிழ்நாடு ரொம்ப காலமா கேட்டுக்கிட்டு இருக்கு. அவர் பையன்றதை தவிர்த்துட்டு அவருக்கு என்ன சம்பந்தம்? அதாவது காலாவதியாகி இருந்த காங்கிரஸ் கட்சி மீட்டு கொண்டு வந்தவர் மூப்பனார். ஆமா, ஆனா இவரு அதுல பாடாவதியா காணாம போனவர். ஆனா அவரே மூப்பனாரே அந்த காங்கிரஸ் ஒழிச்சு கட்டிட்டு போனாரு. ஆமா, அது வரலாறு. அது வந்து அவங்களுடைய உள்முரண். நம்ம வந்து அதை வெளியில இருந்து பார்வையாளராக தான் அணுகிறோமே தவிர, we are not criticizing, we are not making opinion, just facts. அவங்க பண்ணது தமிழ்நாட்டுக்கு நல்லதா போச்சா அது நான் சொல்ல விரும்பல. அது தனி கதை, அது தனி ட்ராக்கு, அப்படியே விட்டுறலாம். இப்ப என்ன, தமிழருக்கு பிரதமர் பதவி வேணும். அதுல அந்த அம்மா அந்த வார்த்தையை சொல்றதுக்கு முன்னாடி நக்க குத்தலா ஒரு சில, அந்த அம்மாவுடைய பாடி லாங்குவேஜ் ஒரு, அது நக்கல் குத்து இல்ல, அது வந்து வக்கிரம், வன்மம், 2000 வன்மம். ஆமா, அவங்க சொல்றாங்க, இந்த எப்ப பார்த்தாலும் இந்த தமிழ்நாடுன்னு பேசிட்டு இருப்பாங்களே, அவங்க எல்லாரும் சேர்ந்து அப்படின்றது, எப்ப பார்த்தாலும் தமிழ்நாடுன்னு சொல்றத உங்களுக்கு ஏன் மேடம் அந்த முகம் அப்படி மாறுது? அதை சொல்றதுல உங்களுக்கு என்ன அவ்வளவு இரிட்டேட் ஆகுது? அவங்க அது கிடையாதுல்ல. தெரியுதுல்ல, அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்றான். தமிழர் நிர்மலா சீதாராமன் எடுபடாது. ஏன்னா நீங்க தமிழரா இருந்தா இந்த மாடுலேஷனும் இந்த எக்ஸ்பிரஷனும் வரவே வராது. எப்ப பார்த்தாலும் தமிழ்நாடு தமிழ்னு. அப்ப GK வாசன் யாரு? அவருக்கு எதுக்கு நீங்க மேடை போடுறீங்க? அவரும் எப்ப பார்த்தாலும் தமிழ்நாடு, தமிழ் மாநில காங்கிரஸ், இப்படி தமிழர் உரிமை, தமிழர்களுக்காக ஒரு காங்கிரஸ் தேசிய கட்சியாக ஒரு புரட்சி தமிழரை மேடையில வச்சுக்கிட்டு, தமிழ் அறிவிய மேடையில வச்சுக்கிட்டு, மாறவே இல்லையா எக்ஸ்பிரஷன்? தமிழறிவு மணி தான் தேடிக்கிட்டே இருக்காப்புல எதை அவர். ஆனா எனக்கு ஒண்ணுங்க, இந்த இந்தியா கூட்டணிக்கு எதிராக இருக்கக்கூடிய NDA அலைன்ஸ்
ஏதாவது ஒரு விதத்தில் தமிழ்நாட்டில் அதிர்வலைகளை ஏற்படுத்திடுமோ அப்படின்னு நான் பயந்துட்டு இருந்தேன். யார் புதுசா கட்சி ஆரம்பிச்சவர்களால எதுவும் கிட்டது நடந்து மணியை ஏறினதுக்கு அப்புறமே முடிஞ்சு போச்சு. தமிழறிவு மணியன் ஐயா வந்தாருன்னு தெரிஞ்சு ஓகே, இந்த கூட்டணியை நாம டிஸ்மேண்டில் பண்ணிக்கலாம், அதை பத்தி நம்ம கவலைப்படவே தேவையில்ல, ஐயா பார்த்துப்பாரு எல்லாத்தையும். இன்னும் 2-3 பேர் தான் மிச்சம். அவர் பேர் என்ன, பல கருப்பையா ஐயா, அப்புறம் இன்னும் 2-3 பேர் இருப்பாங்களே, இதற்கென்று அளவெடுத்து செய்த நபர்கள், அதாவது பண்ருட்டியா, இப்படி ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாரும் ஏற வேண்டிய இடத்துல இந்த வண்டியில எனக்கு ஒரு வருத்தம், என்னது, ஓபிஎஸ் மிஸ் ஆயிட்டாரு. இந்த காலாவதி கூட்டத்தில் முதல் ஆளாக உட்கார்ந்து இருக்க வேண்டிய முதல் காலாவதி அவர்தான். அவரு வாசனையா வந்து தன்னுடைய வேலையில ஒரு வாசனையா வேலைகள் பார்க்க வேண்டிய ஒருத்தர் சரியா அந்த இடத்துல தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு. ஓபிஎஸ் ஐயாவை அவர் இணைச்சிருந்திருக்கணும். ஏன்னா எவன் வீட்டில் என்ன பிரச்சனை நடந்தாலும் வாசன் ஐயா தான் கிளம்பி போவாரு. பதனி வேலை பார்க்கறது இல்லை, அது குருமூர்த்தி பார்ப்பாரு. வாசன் ஐயா வந்து இணக்கமான வேலைகளை பார்த்து கொடுப்பதுல ரொம்ப கை தேர்ந்து. அதுக்கு அவர் வேற காஸ்டியூம் வச்சிருக்காரு. இங்க வந்தா வேட்டி சட்டையில போறாரு. அவர் ட்ராக் பேண்ட்டையும் டி-ஷர்ட்டையும் போட்டா அவர் வேறையா மாறிடுவாரு. அவர் உண்மையிலேயே டெல்லியில போய் சமாதான பேச்சுவார்த்தை நடத்துவதா இருக்கட்டும், 2 நபர்களுக்கு இடையில இருக்கக்கூடிய மனமாச்சரியம். நான் கூட இவர் என்னமோ நினைச்சேங்க, ஆனா பார்த்தா டீலிங் பேசி கடைசியில எடப்பாடியை சேர்த்துட்டாரு. ஆமா, எல்லாரையுமே அந்த ரூட்டுக்கு எடுத்துட்டு வர்றதுல மூப்பனார் அப்பாவுக்கு பிறகு ஒரு இணக்கமான டீலிங் விஷயங்களை பேசி கொடுக்கறதுல கைதேர்ந்தவர் வந்து ஐயா. இவரை நம்பி 65 எம்எல்ஏ வச்சிருக்கிற எடப்பாடியே போறாரு. ஆமா, அப்ப அவருக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்கு. இப்ப நம்ம என்ன கேள்வி இருக்குன்னா, குறைந்தபட்சம் இப்ப அவருடைய அப்பாவுக்கு வந்து மூப்பனார் அவர்களுக்கு வந்து தேசிய அளவுல அங்கீகாரம் கிடைக்காம போயிடுச்சு, அவரை வந்து பிரதமராக்காம போயிட்டாங்க. அவர் மகனாக்குங்க. நீங்க வந்து இப்ப தனி பெரும்பான்மை உங்களுக்கு இல்லதான், இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப இருக்கக்கூடிய இதே சந்திரபாபு நாயுடு அப்பயே பல ரூல் பண்ணி இருக்கிறாரு. அப்ப அவர்கிட்ட நீங்க பேசி பார்க்கலாம். உங்களுடைய வரலாற்று கரைகள் நீங்க வந்து அவங்க அப்பாவை நீங்க பிரதமராக்க விடல. பல்டி பாபு அவர் நினைச்சிருந்தா அவர் பிரதமராக இருக்கலாம். ஒரு தேவகவுடாவை பிரதமராக்கியவர், இந்திரகுமார் குஜராலை பிரதமராக்கியவர், இன்னும் யாரையோ ஆக்குவதற்கு தயாராக இருந்தவர் வாசனை ஆக்க மாட்டாரா? நீங்க மனசு வைங்க. இப்ப கிட்டத்தட்ட 200 சீட் வச்சிருக்கிறீங்க. நீங்க தாராளமா கூப்பிட்டு ஐயா ஜி.கே. வாசன் மூப்பனார் விட்டதை அவருடைய பையன் மூலமா நம்ம நிறைவேற்றி காட்டுவோம். தமிழ்நாட்டின் முகமாக ஐயா ஜி.கே. வாசனார் அவர்களை நாங்க வந்து பிரதமராக்குறோம். கூப்பிடுங்க, கருப்பையா மகனே வருக, கற்கால ஆட்சி தருக. அவரை கூப்பிட்டு ஆட்சி நடத்துற வேற என்னங்க நடத்துறது? இப்ப மட்டும் ஒன்றியத்தில் நம்ம என்ன ஆட்சியில இருக்கோம், அதுவும் கிட்டத்தட்ட அதே தான். இப்ப கொஞ்சம் கருப்பா என்ன ஆட்சியில இருக்கிறோம், அது வந்துச்சுன்னா கொஞ்சம் அங்கங்க வெத்தலை வாடை அடிக்கும். எனக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய மோடி ஆட்சியை கம்பேர் பண்ணும்போது எங்கள் ஆருயிர் ஐயா ஜி.கே. வாசனார் அவர்கள் ஆட்சிக்கு வந்து பிரதமரா இருந்தார். வாசனையான ஆட்சி தருக, வாசனை வருக, பிரச்சாரத்தை எழுதிக்கடா. சரி, இப்ப தமிழருக்காக ஆட்சியை கலைச்சிட்டாங்க அப்படின்னு நிர்மலா அம்மையார் இவ்வளவு கோவப்படுறாங்களே, அங்க ஒரு பச்சை தமிழர் கர்ம வீரர் காமராஜர் படத்தை வைத்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய காசை எங்க அப்படின்னு உங்களை நோக்கி கேள்வி கேட்டு SSA சமர சிக்ஸ் அபியான் நிதியை கொடுக்க சொல்லி கிட்டத்தட்ட இன்னைக்கு 2வது நாளோ 3வது நாளோ காலவரையற்று அவர் எலக்ட்ரோலைட் கூட குடிக்காம, தண்ணி கூட குடிக்காம உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருக்கிறாரு. அவருக்கு பதில் சொல்ல வேண்டியதானே? ஆமா, யாரு? சசிகாந்த் செந்தில் சார் போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு உண்ணாவிரதம். அவர் காங்கிரஸ்ல எப்படி அவருக்காக போராட்டம்? இவர் யாரு? மூப்பனாரு. தப்பு தானே? மூப்பனார் ஐயா உங்களுக்கு வேணும் 24வது நினைவஞ்சலி நாங்கள் கொண்டாடுறோம்னு சொன்னால், அதே காங்கிரஸ் கட்சியின் முகமாக இருக்கக்கூடிய ஒரு வேலையவே இப்போ ராஜினாமா பண்ணிட்டு இங்கே சபைக்கு வந்து அரசியல் களத்துக்கு நிற்கக்கூடிய சசிகாந்த் அவர்களுடைய உண்ணாவிரதத்துக்கு ஆதரவு தெரிவிக்கலாம், தப்பு இல்லை. அவர் கேட்கக்கூடிய இந்த நிதியை பகிர்ந்து கொடுக்கலாம், கொடுத்துட்டு நாங்கள் கொடுத்துட்டோம், சசிகாந்த் அவர்களுடைய கோரிக்கை நிறைவேறிடுச்சு, ஐயா நீங்கள் இருங்க அப்படின்னு ஒன்று சொல்லலாமே, தப்பு இல்லையே. செய்ய மாட்டீங்க. அப்ப தமிழ்நாடு அரசியல்னு பேசுறதே ஒவ்வாமை இருக்கக்கூடிய நபர் என்ன குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்கன்னா, அந்த தமிழர் ஒருவர் பிரதமர் ஆவதை இந்த தமிழ்நாட்டின் தலைவராக இருந்த ஐயா கலைஞர் அவர்கள் தடுத்து விட்டார், கருணாநிதி தடுத்துட்டார் அப்படின்னு யாரு? அண்ணாமலை பேசுறாரு. அண்ணாமலை பேசுறதெல்லாம் ஒரு தகவல்னு எடுத்துட்டு வந்து பேசுறதுக்கு வாட்ஸ்அப்ல இருக்கிறவனே நம்ப மாட்டான் முதல்ல. அது அந்த மெசேஜ் வந்து அண்ணாமலைட்டு இருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னா, என் பேர் அண்ணாமலை அப்படின்னு போட்டு அவர் அனுப்புனா கூட சந்தேகத்தோட தான் படிப்போம், இது அண்ணாமலையா இருக்காது. அப்படி ஒரு நல்ல பேரையும் அப்படி ஒரு ஃபேக்ட் செக் யூனிட்டுகளுக்கு பிதாமகனாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர் அண்ணாமலை. அந்த அண்ணாமலை பேசுனதை உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு நிர்மலா சீதாராமன் பேசுறது, இதை நிர்மலா சீதாராமன் பேசியிருக்கிறாங்க, அண்ணாமலை பேசியிருக்கிறாங்கன்னா இது ஒரு பெரிய பேசு பொருளாக ஆக போறது இல்லை. ஒட்டுமொத்தமாகவே 1996-97 காலத்துல இருந்தே
இந்த பிரச்சனையை திரும்ப 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 ஒரு உண்மையற்ற ஒரு வதந்தியை பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. மூப்பனார் அவர்கள் பிரதமர் ஆவதற்கு ஒரு வாய்ப்பு இருந்தது, அதை கலைஞர் தடுத்து விட்டார். தமிழர் ஒருவர் பிரதமர் ஆவதை கலைஞர் தடுத்து விட்டார், திமுக தடுத்து விட்டது. அப்படி பேரை கூட சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் கிடையாது. கலைஞர் தடுத்துட்டாரு, திமுக தடுத்துருச்சுன்னு. சிலர் தடுத்துட்டாங்க. நீ தான் தைரியமான ஆளாச்சே, பேரை சொல்லு. பேரை சொன்னா ஆதாரத்தோட வருவோம். ஆதாரமும் சிக்கி இருக்கு. அதுல அவர் பாருங்க, அவருக்கு மட்டும் விளக்கம் கொடுக்கல, எதிர்காலத்துல கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இதே வதந்தியை சேர்த்து கிளப்புவாங்கன்னு தெரிஞ்சு அவங்களுக்கும் சேர்த்து விளக்கத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு அவர். ஒண்ணு இல்ல, ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங் இப்ப அதை நம்ம போடுவோம். அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங் 1997 ஆண்டு ஏப்ரல் மாதம் 17 வெளியான செய்தித்தாள். 17 முக்கியமான நாள். அந்த 17 டெல்லிக்கு கிளம்புவதற்காக கலைஞர் மு கருணாநிதி அவர்கள், அப்போதைய தமிழ்நாட்டின் முதல்வர், ஏர்போர்ட்ல இருந்தபோது அவரிடம் பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்வியும் அதற்கு அவர் கொடுத்த பதிலும் அப்படிங்கிறது டீட்டெயிலா இருக்கு. பிரதமர் பதவிக்கான வாய்ப்பு தமிழகத்துக்கு கிடைக்குமானால் மூப்பனாரின் பெயரைத்தான் திமுக சொல்லும் அப்படின்னு பத்திரிகையாளர் சந்திப்பில் கலைஞர் பேசியது இருக்கிறது. இது இதோடு மட்டுமல்ல, நெஞ்சுக்கு நீதியில் பாகம் 5 பக்கம் 368 PDF தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி கலைஞர் உருவாக்கிய அந்த தமிழ் இணைய கல்விக் கழகத்தினுடைய தமிழ் இணைய நூலகத்தில் அவருடைய புத்தகங்கள் அனைத்தும் இருக்கிறது. அதுல பக்கம் 368 அதே சம்பவத்தை குறிப்பிடுறாரு. 17 டெல்லிக்கு போறாங்க. எதுக்கு? ஐக்கிய முன்னணியினுடைய, அது யுனைடெட் ஃப்ரண்ட். அந்த யுனைடெட் ஃப்ரண்ட்ல பல்வேறு கட்சிகள் இருக்கின்றன. அதில் திமுகவும் இருக்கிறது, தமிழ் மாநில காங்கிரசும் இருக்கிறது. அந்த கூட்டணிக்கு ஆதரவாக காங்கிரஸ் இருக்கிறது. காங்கிரஸ் அப்ப என்ன சூழல் அப்படின்னா, காங்கிரஸ்ல தலைமை மாறுகிறது. முதல்ல நரசிம்மராவ் இருக்கிறாரு. 97 மார்ச் வரைக்கும் நரசிம்மராவ் இருக்கிறாரு. மார்ச்சா மாதம் தெரியல. 97 தலைமை மாறுகிறது. ஏன்னா அந்த கொடுங்கோல் ஆட்சி தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி 91 to 96 நடந்திருக்கு. நடந்ததுக்கு பிறகு அந்த கூட்டணியிலேயே காங்கிரஸ் இருக்கக்கூடாதுன்னு அப்போதைய காங்கிரஸ் தலைவராக இருந்த GK வாசனாருடைய அப்பா அவர்கள் மூப்பனார் கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு கட்சி தொடங்கிடுறாரு. அப்ப கட்சி தலைவராக பிரதமராக இருந்தவர் காங்கிரஸ்ல நரசிம்மராவ். ரைட்டு. 96 LPG ரிஃபார்ம்ஸுக்கெல்லாம் பிறகு நரசிம்மராவ் போறாரு. நரசிம்மராவ் ஆட்சியை விட்டு போகும்போதே அவர் காங்கிரஸ் தலைவர் விலகுறாரு. சீதாராம் கேசரி அவர் காங்கிரஸ் தலைவரா மாறியதற்கு பிறகு தேர்தல் சந்திக்கிறாங்க. ஆமா, யுனைடெட் ஃப்ரண்ட்டுக்கு கொடுக்கப்பட்ட ஆதரவை வாபஸ் வாங்கிடுறாங்க. ஏன்னா காங்கிரஸ் அப்ப 140 MP வச்சிருக்கிறாங்க, ஜனதாதள் 46 MPக்கு மேல வச்சிருக்காங்க, CPM மட்டுமே 32 வச்சிருக்காங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாருமே சேர்ந்து 52 வச்சிருக்காங்க, BJP அப்ப 161 சீட்டு ஜெயிக்கிறாங்க. ஆட்சி அமைப்பதற்கு தனிப்பெரும்பான்மைன்னு காங்கிரஸுக்கும் கிடையாது, BJPக்கும் கிடையாது, யாருக்குமே கிடையாது. அன்னைக்கு யாருக்குமே கிடையாது, கோயிலேஷன் கவர்மெண்ட் மட்டும்தான். அப்ப ஏப்ரல் 11 தேவகவுடா தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு குடியரசுத் தலைவர் உத்தரவு போடுகிறார். அதை ஒட்டி அப்ப தேவகவுடாவை கூட்டணி கட்சிகள் எல்லாருமா சேர்ந்து பிரதமரா தேர்ந்தெடுத்துறாங்க, காங்கிரஸ் உட்பட. காங்கிரசுடைய சப்போர்ட்ல தேவகவுடா பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அப்ப ஜனதாதள் தான் 46 MP வச்சிருக்கக்கூடிய 2வது பெரிய கட்சியா இருக்கு. திமுக அதுல 17 சீட்டு வச்சிருக்கு. அப்ப திமுகவோடு கூட்டணியில் இருந்த தமிழ் மாநில காங்கிரஸை விட்டு வெளியே வந்திருந்த ஐயா மூப்பனார் அவர்கள் 20 சீட்டு வச்சிருக்கிறாரு தமிழ்நாட்டில இருந்து. அப்ப நம்பர்ஸா நீங்க பாத்தீங்கன்னா மூப்பனார் பெரிய நம்பர் வச்சிருக்காரு, திமுக பெரிய நம்பர் வச்சிருக்கு, CPM CPI உட்பட அந்த இடதுசாரிகள் 52 சீட்டு வச்சிருக்காங்க, ஜனதாதள் 46 வச்சிருக்காங்க. இவ்வளவு பெரிய நம்பர்ஸ் இருக்கு. இவங்க எல்லாரும் சேர்ந்தா கவுடாவை வச்சிருந்தாங்க. கவுடா மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. யாரு? காங்கிரஸ் தலைவர் சீதாராம் கேசரி மார்ச் 31 97 அறிவிக்கிறாங்க. உடனடியாக என்ன நடக்குதுன்னா, குடியரசுத் தலைவர் பெரும்பான்மையை நிரூபிக்க சொல்றாரு. பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்காக கூட்டங்கள் தொடருது. அதாவது உள்ளுக்குள்ள இன்டர்னல் டிஸ்கஷன்ஸ். யுனைடெட் ஃப்ரண்ட் ஐக்கிய முன்னணியினுடைய வழிகாட்டும் குழுவின் கூட்டம் 1/4/1997. யார் யார் கலந்துக்கிறாங்க? கலைஞர், பிரதமர் தேவகவுடா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் ஹர்கிஷன் சிங் சுர்ஜித், ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, பீகார் முதல்வர் லல்லு பிரசாத் யாதவ், GK மூப்பனார் அனைவரும் சேர்ந்து சந்திக்கிறாங்க. எப்படியாவது பெரும்பான்மை நிரூபிக்க முயற்சி செய்யணும். ஆனால் இந்த நாயுடு எப்படி உள்ள வர்றாருன்றதுல ரொம்ப முக்கியமான மேட்டர். அவர் தான் கன்வீனர். கன்வீனர் பிளஸ் இவருடைய தெலுங்கு தேசம் கட்சியினுடைய டெல்லி ஆபீஸ் தான் இந்த கூட்டமைப்பு, இந்த கூட்டணிக்கான அலுவலகமாகவே செயல்பட்டு இருந்திருக்கு. இன்னைக்கு ஆட்சியில எப்படி ஒரு பெரும்பங்கு வச்சிருக்கிறாரோ அதே மாதிரி அப்பயே வச்சிருக்கிறாரு. ஆமா. அடுத்து 9/4/97 மறுபடியும் GK மூப்பனார், கலைஞர், ஜோதிபாசு, ஹர்கிஷன் சிங் சுர்ஜித், ஃபருக் அப்துல்லா, லல்லு பிரசாத், சந்திரபாபு, முரசொலி மாறன், கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பரதன், தேவகவுடா
கலந்து பேசுறாங்க. வழிகாட்டும் குழு கூட்டம் முடிகிறது. அன்று மாலை மறுபடியும் வந்து எல்லா பேரும் சந்திச்சு பேசுறாங்க. 11/4/1997 நம்பிக்கை வாக்கெடுப்பு, 11 மணி நேர விவாதம், 158 உறுப்பினர்கள் ஆதரவு, 292 உறுப்பினர்கள் எதிர்ப்பு, 6 பேர் அப்ஸ்டெயின்மெண்ட். ஆக தேவகவுடா அரசு பெரும்பான்மையை இழந்ததாக அறிவிக்கப்படுகிறது. அன்றைக்கு இரவே தன்னுடைய பதவி விலகல் கடிதத்தை நேர்மையாக அவர் குடியரசுத் தலைவருக்கு கொடுத்து விடுகிறார். அதற்கு பிறகு காபந்து அரசாக தொடர்கிறது. 12/4/1997 இருந்து எங்க அண்ணன் பிறந்த நாள். யாரு சும்மா சொல்லணே, என் கூட பிறந்த அண்ணன் பிறந்த நாள். 12/4/1997 இருந்து தொடர்ந்து விவாதங்கள் நடக்குது. யார விபி சிங்க போய் சந்திக்கிறாங்க, பல்வேறு தலைவர்களை சந்திக்கிறாங்க. 12ஆம் தேதி காலையிலையும் கூட்டம் நடக்குது, சாயங்காலமும் கூட்டம் நடக்குது. ஆனால் ஒரு கருத்து தெளிவாக எடுக்கப்படுகிறது. என்ன அப்படின்னா, எக்காரணம் கொண்டும் காங்கிரஸோ பாஜகவோ ஆட்சி அமைக்க கூடாது. ஆட்சி அமைக்க போவது ஐக்கிய முன்னணியை சேர்ந்தவர்களாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர அதற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய காங்கிரஸோ பிஜேபியோ தனித்த ஆட்சி அமைத்து விட கூடாதுன்றதுல தெளிவா இருக்கிறாங்க. ஏன்னா 140 சீட்டு காங்கிரஸ் வச்சிருக்கு, 161 சீட்டு பிஜேபி வச்சிருக்கு. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமா பிரிஞ்சு, யாராவது ஒருத்தர் 2 பேர்னு பிரிஞ்சு போய் ஒருத்தர் ஆதரிச்சு அவங்க அதிகாரத்துக்கு வர்றதுங்கிற நினைப்பு நம்மளுக்குள்ள வரக்கூடாது. நாம எல்லாரும் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் காங்கிரஸோ பாஜகவோ நம்மளுக்கு ஆதரவு தெரிவிச்சு நம்மளுக்கு இணக்கமான ஒரு சர்க்காரை நாம அமைக்க முடியும்னு இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய மூப்பனார் ஐயா உட்பட, கலைஞர் உட்பட, சந்திரபாபு நாயுடு உட்பட, இடதுசாரிகள் உட்பட எல்லாருமா சேர்ந்து நம்ம அதிகாரத்தில் இருந்தா தான் நல்லது செய்ய முடியும், மாநிலங்கள் உரிமை இது குறித்தெல்லாம் பேச முடியும்னு முடிவெடுக்கிறாங்க. ஆமா, இதுல 13ஆம் தேதி மறுபடியும் வழிகாட்டு குழு கூட்டம் கூடி 17ஆம் தேதி மீண்டும் கூட்டம் நடத்துவதுன்னு முடிவெடுக்கிறாங்க. 13ஆம் தேதி கூட்டத்தை முடித்து கொண்டு கலைஞர் சென்னைக்கு வந்து இறங்குறார். 13ஆம் தேதி இரவோ அல்லது 14 பகல்லையோ கலைஞர் வந்து சேருகிறார். விடிய விடிய நடந்துச்சு. கீழே இறங்கும் போதே மீனம்பாக்கத்தில் கலைஞரிடம் கேட்கிறார்கள், மூப்பனார் பிரதமர் ஆவாரா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ வந்து யாரு பிரதமர் ஆகுதுன்ற டாக்ஸ்ல வந்து முடிவு எடுக்கப்படல. ஏன் எடுக்கப்படல அப்படின்னா, அது பல்வேறு கட்சிகள் கூடி எடுக்க வேண்டிய முடிவு, ஒரு கட்சி தனித்து அறிவிக்க முடியாது, அறிவித்து குழப்பம் வந்து விடக்கூடாது என்பதற்காக. ஏன் அவ்வளவு குழப்பம் வந்துடக்கூடாதுன்னு யோசிக்கிறாங்கன்னா, 2 பெரிய கட்சிகள், 2 பெரும்பான்மை உறுப்பினர்களை வைத்திருக்கக்கூடிய கட்சிகள், இங்கிருந்து விலக்கி வாங்குறதுன்றது ரொம்ப சர்வசாதாரணமா நடந்திருக்க கூடும். ஆனால் அப்படி நடக்கக்கூடாது என்ற கொள்கை உறுதியோடு யார் யாரு, ஜி.கே. மூப்பனார் தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸ், கலைஞர் தலைமையிலான திமுக, சந்திரபாபு அவர்கள் தலைமையிலான தெலுங்கு தேசம் கட்சி மற்றும் சரத் யாதவ் மற்றும் லல்லு பிரசாத் யாதவ் தலைமையிலான ராஷ்டிரிய ஜனதாதள் உள்ளிட்ட அப்ப ஜனதாதள், ஒருங்கிணைந்த ஜனதாதள், அப்ப அவ்வளவு பேர் சேர்ந்து ஒரு ஒருமைப்பாட்டோட இருக்கிறாங்க. இது செதச்சிடக்கூடாதுன்றதுக்காக. அதோடு மட்டும் இல்லாம அந்த கூட்டணியில் இருந்த எல்லா தலைவர்களையும் ஒவ்வொரு சில தலைவர்களுக்கு தாங்களே பிரதமர் வேட்பாளராக ஆக வேண்டும் என்கிற ஆசையும் இருந்தது. அது பின்னாடி வரேன். அதுவும் இருந்ததுனால வெளிப்படையா யார் பேரையும் யாரும் சொல்லி ஹர்ட் பண்ணிட முடியாதுங்கிற நெருக்கடி இருந்துச்சு. கலைஞரையே ட்விஸ்ட் பண்ணி நீங்க பிரதமர் ஆகலாமேலாம் கிளப்பி விட்ட நாட்கள்லாம் இருந்துச்சு. அவர் வந்து அதுக்கு முதல் நாளே அரஸ்ட போட்டாரு. என்னுடைய உயரம் எனக்கு தெரியும், என்கிட்ட சிண்டு முடிகிற வேலையை வச்சுக்காத, ஓரமா நின்றுட்டாரு. ஆனா மித்த பலருக்கும் அந்த ஆசையை தூண்டுனாங்க. பலரும் தானே வேட்பாளராக இருக்கணும்னு விருப்பம் தெரிவிச்சாங்க. அதெல்லாம் வருது. அதுல 17ஆம் தேதி ஐக்கிய முன்னணி வழிகாட்டும் கூட்டம் கூடுது. அதற்கு பிறகுதான் எந்த முடிவா இருந்தாலும் அறிவிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அந்த கூட்டத்துக்கு கிளம்பி போறப்பதான் ஏர்போர்ட் மறுபடியும் 17ஆம் தேதி காலையில அவர் கிளம்பி போகும்போது இங்க கேக்குறாங்க, தமிழர் பிரதமராக ஆதரவு உண்டா? பிரதமர் பதவிக்கு தமிழ்நாட்டிற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமே ஆனால் திமுக கழகம் மூப்பனாரின் பெயரை தவிர வேறு யார் பெயரை சொல்லும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்னு ரொம்ப உறுதியாக, அதாவது 17ஆம் தேதி கூட்டத்துல தான் என்ன முடிவெடுக்க போறாங்கன்னா யாரு பிரதமர் ஆவதுன்னு. போகும்போதே என்ன சொல்றாரு, தமிழருக்கு வாய்ப்புண்டு என்றால் அந்த தமிழராக மூப்பனாரை தவிர வேறு யார் பெயரை நான் சொல்லுவேன் அப்படின்னு உறுதியாக வெளிப்படையாக தெரிவித்து விட்டு கலைஞர் வந்து கிளம்பி போகிறார். அதற்கு பிறகுதான் டெல்லியில நடைபெற்ற கூட்டத்துல யார் யாரெல்லாம் பல பேர் வந்து சந்திச்சு பேசுறாங்க. வழிகாட்டுதல் கூட்டம், புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கின்ற கூட்டம், இதெல்லாம் நடக்குது. 18ஆம் தேதி நடக்கிற கூட்டத்துல காங்கிரஸ் கட்சி தருகிற ஆதரவு மீது ஐக்கிய முன்னணி தலைவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுமே ஆனால் புதிய அரசு அமைப்பதற்கு தான் குறுக்கே தடையாக இருக்க மாட்டேன் என்று பிரதமர் தேவகவுடா அந்த கூட்டத்தில் தெரிவித்து விட்டார். அப்போ காங்கிரசினுடைய ஆதரவு உறுதியாக இருக்கும் என்று நீங்கள் நம்பினால் நான் விலகிக் கொள்ளுகிறேன், வேறு ஒருவரை பிரதமராக வைத்து ஆட்சியை தொடருங்கள் அப்படின்னு தேவகவுடா கிளியர் கட்டா இன்டிமேஷன் கொடுத்துடுறாரு. அதற்கு பிறகு வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த இந்திரகுமார் குஜரால், நிதியமைச்சர் ப. சிதம்பரம், தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. மூப்பனார், மத்திய அமைச்சர் அருணாச்சலம், பீகார் முதல்வராக இருந்த லல்லு பிரசாத் யாதவ், சந்திரபாபு நாயுடு ஆகியோர்
என்னை சந்தித்து, அதாவது கலைஞரை சந்தித்து உரையாடுகிறார்கள். இறுதியாக 7:30 மணி அளவில் 19/4/97 அன்று வழிகாட்டு குழு கூட்டத்தில் ஐக்கிய குஜரால் பொதுக்கருத்தின் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டதாக அறிவிப்பு. 20/4/97 ஆந்திர பவனில் ஐக்கிய முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் கூடி முறைப்படி கன்வீனர் தலைமையில, அதாவது ஒருங்கிணைப்பாளர் தலைமையில குஜரால் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதாக அறிவிப்பு செய்து அதற்கு பிறகு அவர் போய் கடிதம் கொடுக்கிறார், அவர் பதவி ஏற்கிறார். இதற்கு இடையிலேயே கலைஞர் ஒரு விஷயத்தை அண்டர்லைன் பண்ணி சொல்லியிருக்கிறார். என்னன்னா, தமிழகத்தில் இருந்த சில ஏடுகள் எனக்கும் மூப்பனாருக்கும் மனத்தாங்கல் என்றும் நான் பாஜக பக்கம் போகப் போவதாகவும் தாங்கள் தங்கள் கற்பனைக்கேற்றவாறு செய்திகளை வெளியிட்டார்கள். அதில் வேடிக்கை என்னவென்றால், நானும் மூப்பனாரும் ஒன்றாக அமர்ந்து விடிய விடிய விவாதித்துக் கொண்டிருக்கும் போதுதான் இப்படிப்பட்ட செய்திகள் வெளியாகி கொண்டிருந்தன. எப்ப 11, 12, 13 ஆகிய தேதிகள்ல விடிய விடிய தமிழ்நாடு இல்லத்தில் கலைஞரும் மூப்பனாரும் சந்தித்து யாரை பிரதமராக்குவது என்று தேடுகிறார்கள். இப்ப இதுக்கு நடுவுல தான் என்ன வதந்தியை கிளப்பிட்டாங்க அப்படின்னா, தொடர்ந்து மூப்பனாரை பிரதமராக்க இடதுசாரிகள் ஒப்புக்கொள்ளவில்லை, திமுக ஒப்புக்கொள்ளவில்லை அப்படின்னு 2 வகையான வதந்திகளை கிளப்பி விடுறாங்க. இந்த 2 வகையான வதந்திகளுக்கும் ஒரு முக்கியமான ஊடகவியலாளர் ஒருவருக்கு கலைஞர் பேட்டி கொடுத்திருக்கிறார். என்ன? ஆமா, குமுதம். அதாவது டெல்லியிலிருந்து திரும்பிய பின் அதற்கு அடுத்த நாளே குமுதம் வார இதழுக்காக பொறுப்பாசிரியராக அப்போது இருந்த மேஜர் மாலன் அவர்கள் ஒரு பேட்டி கண்டார். அந்த பேட்டி முழுவதுமே மூப்பனார் பிரச்சனை குறித்தே அமைந்தது. அதுல சொல்றாரு, குமுதம் ரிப்போர்ட்டர் யாரு, மாலன் கேட்கிறாரு, தமிழர் பிரதமராவதற்கு நீங்கள் முயற்சி எடுக்கவில்லைன்னு சொல்றாங்களே, அது அப்பட்டமான பொய், நான் எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன முயற்சியை மேற்கொண்டீர்கள்? வரிசையா பட்டியல் போடுறாரு. நான் மேற்கொண்டதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல மூப்பனார் அந்த பதவிக்கு போட்டியிடுகிறார்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கே நான் பல முயற்சி எடுக்கிறேன். அவரே சொல்றாரு. ஏன் அதை எடுத்திருக்கிறாரு அப்படின்னு அவர் சொல்றாருன்னா, ஒரு பெரிய தலைவர் மூப்பனார், அவர்கிட்ட நான் போய் ஐயா இந்த பிரதமர் நீங்க இருக்க விருப்பப்படுறீங்களான்னு கேட்டா அவர் ஒரு பெரிய தலைவர் என்கிட்ட வந்து ஆமா நான் இருக்க விரும்புறேன் சொல்லுவாரா? மாட்டாரு. அகில இந்திய காங்கிரஸில் செல்வாக்கு செலுத்திய ஒருத்தர ஒரு மாநில கட்சியை சேர்ந்தவர் நீங்க பிரதமரா இருக்கீங்களா, நான் வேணா சப்போர்ட் பண்ணுவான்னு கேட்கறது அவர் கூச்சப்படுவாருன்றதுக்காக என்கிட்ட அதை சொல்ல மறுக்க கூட அவருக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த கில்ட் கூட அவருக்கு வந்துடக்கூடாதுன்னு மாறன் அவர்கள்ட்ட சொல்லி, முரசொலி மாறன் அவர்கள்ட்ட சொல்லி, நீ நான் பேச்சுவாக்கில் கேளு, அவருக்கு அந்த விருப்பம் இருந்துச்சுன்னா அதை நம்ம பிரதிபலிப்போம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்க, மாறன் அவர்கள் போய் இவர்கிட்ட கேட்டு, யார்கிட்ட? மூப்பனார் ஐயா கிட்ட கேட்டு, மாறன் கிட்ட என்ன சொல்றாருன்னா, அப்படி தோழர்கள் சொல்றாங்க, நான் ஒன்றும் சொல்லலை, நான் ஏதாவது சொன்னேன்னா அவங்க மனசு புண்படுமேன்றதுக்காக நான் அமைதியா இருக்கேன்னு சொல்றாரு. 14ஆம் தேதி, அதாவது டெல்லியிலிருந்து சென்னை திரும்பும் போது கலைஞரே கேட்கிறாரு மூப்பனார்கிட்ட, உங்களுக்கு அந்த கருத்து இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. அது ஒரு 3 மாச பதவிங்க, விடுங்க அப்படின்னு மறுத்து விடுகிறார் வாசனுடைய அப்பா மூப்பனார் அவர்கள். இது வந்து கலைஞருக்கு புரியுது. ஆமா, மறுக்கிறதா இருந்தா வெளிப்படையாவே அவர் வேணாம் அப்படின்னு மறுத்துட்டார். ஆனா அவர் என்ன சொல்றாரு, 3 மாச பதவி ஆனாலும் பரவாயில்ல, அந்த பதவியில ஒரு தமிழர் இருக்கட்டும் கலைஞர் முடிவு பண்றாரு. என்ன செய்யறாருன்னா, 17ஆம் தேதி டெல்லிக்கு போகும்போதே புதிய பிரதமரை தேர்ந்தெடுக்க 17ஆம் தேதி டெல்லி போய் சேர்ந்தேன். ஆனா அன்னைக்கு என்ன நடந்துருச்சுன்னா, பிஜு பட்நாயக் இப்ப இருக்கக்கூடிய முன்னாள் ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக் உடைய அப்பா பிஜு பட்நாயக் இறந்து போயிடுறாரு. அவருடைய இறுதி சடங்கில் கலந்து கொள்ள அத்தனை பேரும் போறாங்க. ஆனாலும் அவர்கள் சென்ற பிறகு கூட நான் சும்மா இல்லாமல் இரவு 11 மணிக்கு நானும் மாறனும் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சுர்ஜித் அவர்களது இல்லத்திற்கு சென்று பேசினோம். மறுநாள் காலை அவர் ரஷ்யா போவதாக இருந்தது. அதற்குள் அவரை சந்தித்து பேசிவிட வேண்டும் என்பதற்காக அந்த நேரத்தில் அவர் வீட்டுக்கு சென்று பேசினோம். மூப்பனாரை ஆதரிக்க வேண்டும் என்று என் கருத்தினை அவரிடத்திலே வற்புறுத்தி சொன்னேன். மூப்பனாரிடம் எனக்கு தனிப்பட்ட முறையில் வேறுபாடு கிடையாது. யாரு? அவர் சொல்றாரு, கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் சுர்ஜித் சொல்றாரு, எனக்கு தனிப்பட்ட வேறுபாடு கிடையாது. ஆனா நாங்க பார்ட்டியில வந்து கொள்கை முடிவு எடுத்துட்டோம். முலாயம் சிங் யாதவ் அல்லது ஐக்கிய குஜராலை தேர்ந்தெடுக்கிறது நாங்க முடிவு பண்ணிட்டோம். இது எங்களுடைய முடிவு மட்டுமல்ல, ஐக்கிய முன்னணியில் இருக்கக்கூடிய 52 கம்யூனிஸ்டுடைய முடிவு, சிபிஐ சிபிஎம் உட்பட அனைவரும் சேர்ந்தெடுத்த முடிவு. அப்ப அவங்க வந்து 52 எம்பிக்கள் வச்சிருந்தாங்க. ஆமா, அதனால எங்களால மூப்பனார் கோரிக்கையை ஆதரிக்க, உங்களுடைய மூப்பனார் ஆதரவு நிலைப்பாட்டில் என்னால் இணங்க முடியாதுன்னு கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்து விட்டது. முதலில் மூப்பனாருக்கு ஆதரவு கொடுங்களேன்னு முன்னொரு கட்சியை சார்ந்த நபரிடம் பேச்சை தொடங்கியவரே கலைஞர். மூப்பனாருக்கு பிரதமர் பதவிக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று தொடங்கி வைத்ததே கலைஞர் தான் தொடங்கி வைக்கிறார், மற்றவர்கள் அல்ல, யாருமே இல்ல. அதற்கு பிறகு ஜனதாதள் தலைவராக இருந்த
பீகார் முன்னாள் முதலமைச்சர் லல்லு பிரசாத் யாதவ்கிட்ட போய் பேசுறாரு. அப்ப தமாக காரங்களும் கூட வந்திருக்கிறாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க எஸ்ஆர் பொம்மையை ஆதரிக்கலான்னு இருக்கிறோம். எஸ்ஆர் பொம்மை ரொம்ப பிரபலமான வழக்கு ஒன்றும் நமக்கு தெரியும். அவர் கர்நாடகா முன்னாள் முதல்வர், அவரை ஆதரிக்கிறோம்னு லல்லு சொல்றாரு. லல்லு கிட்ட கலைஞர் டிமாண்ட் பண்றாரு. ஒரு 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 வஞ்ச புகழ்ச்சி மட்டும். எந்த ஒரு காலத்திலையும் பெரும்பான்மையே இல்லாம ஆட்சி அதிகாரம் எல்லாத்தையும் அனுபவிச்ச மாபெரும் புரட்சி புலிகள் அவர்கள். பொம்மை ஃபேமிலி அவங்களுக்கு மாநிலத்திலையுமே அப்படி தனி பவர் கிடையாது. ஆனா பிரதமர் ஆகிறது வரைக்கும் போறவங்க. அப்ப அப்படி வந்து பேசும்போது இப்பதானங்க ஒரு கர்நாடகா சேர்ந்த ஒரு பிரதமரா இருந்தாரு. மறுபடியும் கர்நாடகா தேவகவுடா அதற்கு முன்னாடி பிரதமரா இருந்தாரு. மீண்டும் ஒரு கர்நாடகாக்கார கொடுக்கறதுக்கு பதிலா ஒரு தமிழரை கொடுக்கலாமேன்னு சொன்னது யாரு? கலைஞர் சொல்றாரு. கலைஞர் சொன்னதற்கு பிறகு அந்த தமிழர் யாரு? மூப்பனார். அதுலயும் மறுக்கிறாரு. லல்லு பிரசாத் யாதவ் மறுத்துறாரு. எங்க பார்ட்டி முடிவுங்க, நாங்க ஒருங்கிணைந்து ஜனதாதள முடிவு எடுத்துட்டோம், மறுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு. அடுத்து முலாயம் சிங் யாதவ். ஜனதா சொல்றது அவ்வளவு வெறுத்தா அப்படின்னு கேட்டா ஆமா ஒருத்து. ஏன்னா அவங்க 46 MP வச்சிருக்காங்க. அவங்களாலதான் அது வந்து கவர்மெண்டே யுனைடெட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட். ஏன்னா ரெண்டாவது பெரிய கட்சி அவங்க பார்ட்டியா. ஆமா. இதுலயுமே அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, கலைஞர்கிட்ட இன்னொரு நெருக்கடி என்னன்னா, கலைஞரும் சந்திரபாபு நாயுடுவும் முக்கியஸ்தர்கள் அப்படின்றதுனால பலரும் அவரை சந்திக்க வர்றாங்க. அப்படி வரும்போது பல பேர் கலைஞரை சந்திக்க அனுமதி கேட்ட போது கலைஞர் என்ன பண்ணிடுறாருன்னா, வேண்டாம் நீங்க வராதீங்க அப்படின்னு இருக்கிறாரு. ஏன்னா வர்ற எல்லாரும் என்னைய நான் பிரதமரா இருக்க கூடாதா அப்படின்னு கேட்டு வந்திருக்கிறாரு. இவருக்கு என்னன்னா, நானே ஒருத்தரை வேட்பாளரா வைக்கணும், அவரை ஆதரிக்கணும்னு மூப்பனாருக்காக பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க என்னைய பார்க்க வர்றீங்கன்னா அது சரியா இருக்காதுங்க யா அப்படின்னு சொல்லி தவிர்க்கிறாரு. மூப்பனாருக்காக மித்த கட்சியினுடைய தலைவர்கள் பிரதமர் வேட்பாளராக இருக்க வேண்டும் என்ற ஆதரவு கேட்டு வருபவர்களை கூட சந்திக்க மறுத்தவர் கலைஞர். முலாயம் சிங் யாதவ் எதுக்கு வந்திருக்கிறாருன்னா, ஐயா நான் வந்து பிரதமரா இருக்க கூடாதா அப்படின்னு. ஏன்னா அவர்கிட்ட 17 MP இருக்கிறாங்க. ஆமா. மூப்பனார் நான் ஆதரிக்கிறேங்க, உங்களை என்னால ஆதரிக்க முடியாது, என்னோட பிரதமர் வேட்பாளருக்கான முன்மொழிவு மூப்பனாருக்கு நீங்க ஆதரவு கொடுக்குறீங்களா? ஏங்க நான் என்ன பிரதமராக்குங்கன்னு சொல்லி வந்தா நீங்க உங்கால பிரதமராக்குறதுக்கு வர்றீங்க, நல்லா இருக்குதா கதை அப்படின்னு சொல்லிட்டு முலாயம் சிங் யாதவ் கிளம்பி போயிடுறாரு. இதுல என்ன கைலிட்டுன்னா, நல்லா பாருங்க, அந்த கூட்டணியில முடிவெடுக்கக்கூடிய இடத்துல யார் யார் இருக்கிறா? சிபிஐ சிபிஎம் யாரை முன்மொழிகிறாங்க? முலாயம் சிங் யாதவ் அல்லது ஐகே குஜ்ரால். ரைட். முலாயம் சிங் யாதவ் யாரை முன்மொழிகிறாரு? தன்னைத்தானே முன்மொழிகிறார். லல்லு பிரசாத் யாதவ் இருக்கிறாரு. ஏற்கனவே 1996 தேவகவுடா தன்னைத்தானே முன்மொழிந்து கொண்டார். ஆமா. அப்ப அவரு அந்த ஒரு அனுபவமும் இருக்கு. அப்ப தன்னைத்தானே முன்மொழிகிறவங்க ஒரு சிக்கல் வந்து ஏற்கனவே அவங்க பார்த்து அவரே பிரதமராகவும் தேர்ந்தெடுத்தார். அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. முன்மொழிகிறதுல என்ன பிரச்சனை? அதே போல ஜனதாதள் யாரை முன்மொழிகிறாங்க? ஜனதாதள யாரை முன்மொழியுது அப்படின்னா எஸ்ஆர் பொம்மையை முன்மொழிகிறாங்க, கர்நாடகாக்காரரை முன்மொழிகிறாங்க. இப்படி போய்கிட்டு இருக்கும் பொழுது கலைஞர் மட்டும் தனி ஆவர்த்தனமாக மூப்பனாருக்காக ஆதரவு வேண்டி வீடு வீடாக இல்லமாக ஒவ்வொரு கட்சியும் சென்று பேசி இருக்கிறார். எத்தனை MP வச்சிருந்தாரு? 17 MP வச்சிருந்தார். இவரோட 3 MP கூட யாரு? மூப்பனாருக்கு. அவர் யாரை ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ணாரு? அவர் சைலண்டா இருந்தார். அவருக்காக இந்த MP சீட்டு, இந்த பிரதமர் பதவி அவருக்காக இருக்கணும்னு போராடினவர் 17 MP கலைஞர். இதுல ஹைலைட்டா ஒரு கேள்வி, அந்த பதில நம்ம அப்படியே சொல்லலாம். பிரதமர் தேர்வில் எழுந்த மனத்தாங்கல்கள் காரணமாக தமிழ்நாட்டு அரசியல் போக்குகளில் ஏதேனும் மாற்றம் ஏற்படுமா? இது 97. ஆமாமா. இது வர்றதுக்கு முன்னாடி அதுக்கு அவரு முடிவு எடுத்ததை சொல்லிடுவோம். ஆமாமா. முடிவு எப்படி எடுக்கப்படுது அப்படின்னா, ஐக்கிய குஜ்ரால்ன்ற நபர் வந்து ஒரு எந்த கான்ட்ரோவர்சியிலையும் பெரிதாக மாட்டாத அல்லது வந்து ஒரு காமன் ஃபிகர், ஒரு இந்த நடுநிலை அப்படின்னு தேடுவாங்கல்ல, அந்த மாதிரி தேடும் போது இவர் பிரச்சனை இல்லாம இருப்பாரு. இவர் காங்கிரஸினுடைய நிலைப்பாடு என்னங்க? தனக்கு சாதகமான ஒருத்தர் பிரதமரா இருக்கணும்னு தான் காங்கிரஸ் விரும்பும். ஒரு பார்ட்டியோடைய முகமா, ஒரு பார்ட்டியுடைய ஐடியாலஜியை முகமா வைத்திருக்கக்கூடிய இன்னொருத்தர், அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நபர்கள் ரெப்ரசன்ட் ஆகி வந்தா தங்கள் 140 சீட்டு வச்சிருக்கிற அவங்களுக்கு என்ன வேல்யூ? அப்ப அந்த மாநிலத்தினுடைய நலன், அந்த நபர்களுடைய அந்த கட்சியினுடைய நலன் அவர்களுக்கே எல்லாம் அப்படி போயிரும்ல. அப்படி இருக்கக்கூடாதுன்னு யோசிப்பாங்க. அதுல இன்னொரு ஹைலைட் இருக்கு. மூப்பனார் அவர்கள் வருவதில் காங்கிரஸுக்கு பெரிய நெருடல் இருக்குமே. ஆமா. ஏன்னா அந்த காங்கிரஸ் கட்சியில இருந்து வெளியில வர்றாரு மூப்பனார். காங்கிரஸை உடைத்துட்டு தமிழ்நாட்டுல 20 சீட்டு ஜெயிச்சிருக்கிறாரு. காங்கிரஸை எதிர்த்து ஜெயிச்சிருக்கிறாரு. அப்படிப்பட்ட அவரை பிரதமர் வேட்பாளரா மாத்தணும்னு கலைஞர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த கூட்டணியில 140 MP அவங்க தான் ஆதரிக்கணும் காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் எப்படி மூப்பனார் ஆதரிப்பாங்க? வெளியில தான் நிக்கிறாங்க. மூப்பனார் பிரதமரானால் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இன்னும் வலுவடையும். அதை கூட யோசிக்காமல் ஒரு தமிழர், அதுவும் RSS எதிர்ப்பு உணர்வு கொண்ட ஒரு தமிழர் பிரதமர் ஆக வேண்டும் என்று கலைஞர் விரும்பி இருக்கிறார் அப்படின்றது அதுல அடிப்படை. இன்னொன்னு, கன்வீனர் யாரு? சந்திரபாபு நாயுடு. பூரா பேருக்கு போன் பண்றாரு.
ஃபோன் பண்ணி என்ன கேட்குறாரு, என்னங்க யாரை கேட்கலாம், எல்லா பேரும் தனித்தனியா வெவ்வேறு பெயர்களை சொன்னாலும் காமனா ஒரு பேர் எல்லாரும் அக்ரி பண்ற பேர் எதுவா வந்து நிக்குது அப்படின்னா ஐக்கிய குஜ்ரால் அப்படின்ற பேர்ல வந்து ஐக்கிய குஜ்ராலுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னப்பா? அதுலதான் எனக்கு பேர் வச்சு விட்டாங்க, இந்திரகுமார் குஜ்ரால். இந்திரகுமார் குஜ்ரால் வந்து பெயர் முன்மொழியப்பட்டு அவர் வந்து கடைசியில தீர்மானம், நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வரப்பட்டு நாடாளுமன்றத்தில் 22/4/1997 விவாதம் 8 மணி நேரம் நடைபெறுகிறது. கலைஞர் முடிவுக்கு வர்றாருன்னா இப்படி எல்லாரும் ஒருத்தர் பேர் சொல்லுவதால் நாம மூப்பனார் குறித்து பேசுறது எடுபட மாட்டேங்குது. சரி, என்ன செஞ்சிருக்க, யாருமே ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் அப்படிங்கிற இடத்துலதான் ஓகே அப்படின்னு விடுறாரு, பாஸ் பண்றாரு. சரி, இப்ப மூப்பனாருக்காக சண்டை போட்டுட்டு கலைஞர் 17 பேரோட வெளியே வந்திருந்தாரு. இருக்கிறதுலே ஒரு 17 பேர் கம்மிங்க. கலைஞரும் மூப்பனாரும் சேர்ந்து வெளியே வர்றாங்கன்னு வச்சுப்போம். வெளியே வந்து என்ன செய்ய போறோம், மறுபடியும் தேர்தல் நடத்த போறோமா? மூப்பனாருன்னு நீங்க எப்படி முடிவுக்கு வரலாம்? மூப்பனாரே முடிவு பண்ணல. இல்ல, மூப்பனாரும் சேர்ந்துதானே ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. மூப்பனாரே தான் பிரதமரா இருக்கிறேன்னு எங்கேயும் வெளியில சொல்லலையே. குஜராலுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. வெளியில வரணும்னு நாம ஏன் பேசணும்? குஜராலுக்கு ஆதரவு மட்டும்தான் மூப்பனார் இருக்கணும்னு பேசினாரு. மூப்பனாரே பேசல. அவர் பையனை சொல்லுங்க, எங்க அப்பா பிரதமராக ஆசைப்பட்டாரு, எங்க அப்பா பிரதமர் ஆகணும்னு ஆசைப்பட்டு கலைஞர்கிட்ட சொன்னாரு, எங்க அப்பா பிரதமர் ஆகணும்னு அந்த கூட்டணியில நாங்க பேசினாரு, அவங்க எல்லாருமே சேர்ந்து சதி பண்ணி எங்க அப்பாவை பிரதமராக்க விடலன்னு அவர் பையனை சொல்லுங்க, சொல்லலையே. அப்ப மூப்பனாரே அந்த முடிவு எடுக்கல. ஆனாலும் கலைஞர் இவர் தான் வேணும், இவர் தான் வேணும், இவர் தான் வேணும்னு இழுத்துக்கிட்டே சுத்துறாரு. இதுல மூப்பனாருக்கு ஒருவேளை மன வருத்தம் இருந்திருக்கலாம் தன்னை பிரதமர் ஆக்கலன்னு. ஆனாலும் அவர் என்ன முடிவு எடுக்கிறாருன்னா, மத்திய ஐக்கிய முன்னணி அரசில் பங்கேற்க மாட்டோம், வெளியிலிருந்து ஆதரவு தருவோம். கலைஞர் என்ன சொல்றாரு, எதிர்பாராதது வருந்தத்தக்கது. நாங்க ஏற்கனவே மூப்பனார்கிட்ட பேசினோம், பேசி அமைச்சரவையில் நீங்கள் இடம்பெற வேண்டும், நாட்டு நலன் கருதி முடிவெடுங்கள் அப்படின்னு மூப்பனாரிடம் கோரிக்கை வைத்தும் கூட மூப்பனார் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக கலைஞர் இதை சொன்ன போது சரிங்க நான் மறுநாள் காலையில பேசுறேன்னு சொல்லியிருக்கிறாரு. மறுநாள் காலையில அதே போல மூப்பனார் தொடர்பு கொண்டிருக்கிறாரு. நான் கட்சி தோழர்களோட கலந்துகிட்டு நான் முடிவு சொல்றேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதற்கு பிறகுதான் இந்த முடிவு வருகிறது. என்னன்னா, வெளியில் இருந்து ஆதரவு அப்படின்ற நிலைப்பாட்டில் உறுதி. அவர் நினைச்சிருந்தா அந்த 20 பேரை வாபஸ் வாங்கிட்டு வெளியிலிருந்து ஆதரவு கிடையாது, உள்ள இருந்து ஆதரவு கிடையாது, நீ எக்கேட வெட்டுப்போ அப்படின்னு சொல்லிட்டு விளையிருக்கலாம்ல. ஏன் ஐக்கிய குஜராலின் ஆட்சியை காப்பாற்றுகிறார்? ஏன் கலைஞர் ஆதரித்த அந்த முடிவை அவர் ஆதரிக்கிறாரு? அப்ப இவ்வளவுக்கும் காரணம் என்ன அப்படின்னா, ஒன்னே ஒண்ணுதான், அன்னைக்கு எதிரில் இருந்தது பிஜேபி. அவனுக்கு சாதகமாக முடிவு. இன்னைக்கு இவ்வளவு சொல்றாங்கல்ல நிர்மலா சீதாராமன், ஒருவேளை அன்னைக்கு பிஜேபி 161 பேரும் சேர்ந்து மூப்பனார்கிட்ட போய் ஐயா நான் அவங்களை ஆதரிக்கிறேன்னு சொல்லி இருந்தா கூட மூப்பனார் என்ன சொல்லியிருப்பாருன்னா, வாயில போட்ட வெத்தலை எதிர்த்து மூஞ்சிலே துப்பி வெளியே கூட சங்கிப்பையிலன்னு சொல்லி விரட்டி விட்டுருப்பாரே தவிர உன்னுடைய ஆதரவை வாங்கி கொண்டு மூப்பனார் எந்த காலத்திலும் ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்க மாட்டார். 161 சீட்டு வச்சிருந்தேன். உங்களுக்கு அந்த நேரத்தில் தமிழர் ஒரு பிரதமராகணும்னு தோணலையா? வாஜ்பாய் அரசு கவிழதானப்பட்டது, உங்களுக்கும் பெரும்பான்மை இல்லாம தானே இருந்தது. இன்னைக்கு பேசுறீங்களே தமிழர், தமிழ்நாடு, தமிழ அரசியல்னு பேசுறாங்கன்னு, நீங்க பேசியிருக்க வேண்டியதானே, மூப்பனாரை பிரதமர் ஆக்கியிருக்க வேண்டியதானே. ஆக்க முடியாது. ஏன்னா அடிப்படையிலேயே ஒரு தமிழர் பிரதமர் ஆகணுங்கிறது உங்களுடைய எண்ணமே கிடையாது. இதையும் ஏன் அடித்து ஆணித்தரமா சொல்றோம்னா, உங்களால ஒரு தமிழர் ஒடிசாவில் அதிகாரத்துல இருந்ததையே தாங்க முடியல. பாண்டியன் அவர்களை அதிகாரத்துக்கே வரல, ஆலோசகரா இருக்கு. ஏங்க அவர் ஒரு உண்மையிலே பவர் சென்டர் தானேங்க. அந்த ஊர்ல நடந்த நல்ல விஷயங்களுக்கெல்லாம் பல திட்டங்களை அவர் தானே செயல்படுத்தி கொடுத்தாரு. தமிழரை மரத்தமிழரை நீங்க என்ன சொன்னீங்க, திருட்டு பையன் சொல்லி அந்த சாவி, கோயில் சாவி அவர் வச்சிருக்காரு, தமிழ்நாட்டுல கொண்டு போய் விட்டுருக்காரு. இதை விட கேவலமா தமிழர்கள்லாம் பழைய சோறு திங்கிறவன், வாழை இலையில போட்டு பழைய சோறு உறிஞ்சி குடிக்கிறவன் விளம்பரம் போட்டீங்களா இல்லையா? அவ்வளவு இழிவா தமிழர்கள் குறித்த மனநிலையை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன், பாஜக பாசிச கும்பல், RSS கும்பல் மூப்பனாருக்கு கொடுக்கல, ஒரு தமிழரை தடுத்துனாங்கன்னு சொல்றதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. உண்மையே இல்லாத ஒண்ணு பேசுறீங்கன்னா, கண்ணுக்கு முன்னாடி எங்க முன்னாடி பாண்டியனை நீங்க எவ்வளவு இழிவுபடுத்துறீங்க, எங்களுக்கு எவ்வளவு திருட்டு பணம் கட்டினீங்க. உங்க கவர்மெண்ட்ல இருந்து ஒரு அமைச்சர் கர்நாடகால நினைக்கிறேன் குண்டு வைக்கிறதுக்காக தமிழன் பூரா கர்நாடகா வர்றான்னு பேசினாங்க. நீங்க என்ன தண்டனை நடவடிக்கை எடுத்தீங்க? தமிழர் குறித்த உங்களுடைய மதிப்பீடு என்னவா இருந்துச்சு? அப்ப ஆரம்பத்திலிருந்து தமிழர்கள் விரோதமா செயல்படக்கூடிய பாஜக இன்னைக்கு மூப்பனாரை கூப்பிட்டு வந்து வச்சுக்கிட்டு தமிழர் வேஷம்னு கட்டுறது அடிப்படையிலே அயோக்கியத்தனமான ஒண்ணு. இதோட சேர்த்துதான் குமுதம்ல கடைசியா ஒரு பஞ்சு இக்கா ஒண்ணு கலைஞர் ஏத்துனாரு. அந்த கேள்வி, அதாவது மாலன் கேட்கிறாரு, உங்களுக்கும் கேட்டது யாரு? மாலன் உங்களுக்கும் மூப்பனாருக்கும் இடையில மனப்பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கா? இந்த பிரச்சனையை வைத்து மட்டும் அல்ல, சமீப காலமாகவே மூப்பனாரும் நானும் ஒன்றாக இருக்கக்கூடாது என்று கருதுகிற சில நல்லவர்கள் சிண்டு முடிகிற வேலைகளில் இறங்கி இருக்கிறார்கள். அது உங்களுக்கே தெரியும், அது உங்களுக்கு நன்றாக தெரியும், அங்கதான் தலைவர் பச்சு வச்சிருக்கோம், நாட்டுக்கும் தெரியும். அதற்கு ஏற்றார் போல
சில நிகழ்வுகளும் நடைபெறுகின்றன. குறிப்பாக உள்ளாட்சி மன்ற தேர்தல் சில இடங்களில் இரு கட்சிகளிலும் இருக்கின்ற அடிமட்ட தொண்டர்களிடையே அபிப்பிராய பேதங்கள் ஏற்பட்டு பரஸ்பரம் வேட்பாளர்களை தோற்கடிக்கிற சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. இதெல்லாம் சாதாரணமான விஷயங்கள். அவற்றை பெரிதுபடுத்த வேண்டிய அவசியம் எனக்கும் இல்லை, மூப்பனாருக்கும் இல்லை. மேல்மட்டத்தில் நாங்கள் சரியாக இருந்தால் இது பற்றி ஆராய்ச்சி செய்ய வேண்டியது இல்லை. ஆனால் என் மனதையோ மூப்பனார் மனதையோ கலக்குகிற அளவிற்கு ஒரு முயற்சி மேற்கொண்டு பத்திரிகைகளிலே சில பேர் திட்டமிட்டு எழுதி வருகிறார்கள். இந்த பிரதமர் பதவி நிகழ்ச்சிகள் அவர்களுக்கு உச்சகட்டமாக கிடைத்திருக்கிறது. ஆனால் என்னை பொறுத்தவரையில் அவர்கள் செய்கிற கலகங்களுக்கு நான் நிச்சயமாக செவிசாய்க்க மாட்டேன், உறுதியாக இருக்கிறேன். ஏனென்றால் எனக்கும் மூப்பனாருக்கும் உள்ள நட்பு இன்று நேற்று ஏற்பட்ட அல்ல, நீண்ட காலமாக இருந்து வருகிற ஆழமான நட்பு. இவ்வாறு விளக்கமாக நான் பேட்டி அளித்த பிறகு தமிழக மக்கள் அனைவரும் தமாகவில் உள்ள அனைத்து நண்பர்களுக்கும் உண்மைநிலை புரிந்தது. எனினும் நம்மை எப்போதும் பிடிக்காத ஒரு சிலர் மட்டும் 3% அந்த பிரச்சனை குறித்து திரும்ப திரும்ப தாங்கள் நினைத்ததையே சொல்லி வந்தார்கள். இதுல கம்யூனிஸ்ட் கட்சியை பத்தி பரப்பின வதந்திக்கு அவர் சொல்றாரு, சீதாராம் யெச்சூரி அவர்களை சந்தித்து நான் ஆதரவு திரட்டினேன், ஆனால் அந்த கட்சி கூட்டாக வேறு முடிவை எடுத்திருக்கிறார்கள். எடுத்ததற்கு காரணமோ தமிழர் வரக்கூடாது என்பதற்காக அல்ல, கட்சியினுடைய பொது நன்மை கருதி, கூட்டணியினுடைய பொது நன்மை கருதி ஒரு வேட்பாளரை முன்மொழிய வேண்டுமே தவிர நாங்கள் தனிப்பட்ட குரோதத்தை பார்ப்பவர்கள் அல்ல. மூப்பனாருக்கு நிச்சயமாக அமைச்சரவையில் இடம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சீதாராம் யெச்சூரி தன்னிடம் சொன்னதையும் இந்த புத்தகத்தில் கலைஞர் தெளிவாக பதிவு செய்திருக்கிறார். ஆனா இது எதையுமே பார்க்காம, இது எல்லாத்திலையும் எதிர்நிலைப்பாட்டில் இருந்து என் ஆட்சி அமைக்கணும்ன்ற நோக்கமே இல்லாம எவன் ஆட்சிக்கு வர நினைச்சாலும் அவனை தோக்கடிக்கிறதுக்காகவே ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்த இந்த பாஜகவை சேர்ந்தவர்கள் இன்னைக்கு என்னென்ன மாதிரியான வம்பு சண்டைகளை எல்லாம் கொம்பு செய்ய விடுகிறார்கள். நம்ம என்ன கேக்குறோம்? இல்ல வதந்தி கிளப்புறதுன்னு முடிவு பண்ணிட்டேல, புதுசா கிளப்பு. நீ மறுபடியும் பழைய வதந்தி நீ இப்படி கிளப்புன்னு தெரிஞ்சுதான். அங்க பாருங்க, மூப்பனாருக்கும் எனக்கும் இருந்த நீண்ட கால ஆழமான நட்பு. இந்த தலைப்பு ஏன் போடுறாரு தெரியும், நீ இங்க சண்டை மூட்டை வருவேன்னு தெரிஞ்சிருக்க அவருக்கு. இப்ப இவ்வளவு நடந்துச்சுல்ல, ஏதாவது ஒரு இடத்தில் மூப்பனார் அவர்கள் நான் பிரதமராக வர வேண்டியதை கலைஞர் தடுத்தார்னு ஒரு இடத்துல அவர் பேசியிருக்கிறாரு, ஆதாரத்தை கொடுங்க. அவர் பையன் இப்படி அவருங்க அப்பா இருக்கும்போது பேசினார்னு ஏதாவது ஒன்று கொடுங்க. அதற்கு அடுத்த தேர்தலில் மூப்பனார் கலைஞரோடு கூட்டணி வைத்து தேர்தலில் நின்றார். ஆமா, அந்த தேர்தலிலேயே தனக்கு எதிராக கலைஞர் வேலை பார்த்திருந்தார் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா அடுத்த தேர்தலில் கூட்டணி வைக்கிறதுக்கு அவர் என்ன அவர் என்னவா நீ நினைக்கிற? எப்படி வைப்பாரு? இது அவரே வேணான்னு சொல்ற ஒருத்தரோட அவர் கூட்டணி வைப்பாரா? முதல்ல இது 98 நடத்துற தேர்தலில் திமுகவும் தமிழ் மாநில காங்கிரஸும் சேர்ந்து போட்டியிடுகிறார்கள். போட்டியிட்டு திமுக 5 இடங்கள்ல வெற்றி பெறுகிறது, தமிழ் மாநில காங்கிரஸ் 3 இடங்கள்ல வெற்றி பெறுகிறது, சிபிஐ ஒரு இடத்தில் வெற்றி பெறுகிறது. அதற்கு பிறகு மூப்பனார் திமுகவிலிருந்து பிரிந்ததற்கு காரணம் கலைஞர் அன்றைக்கு பாஜக ஆதரித்தார். பாஜகவை ஆதரித்ததற்கு காரணம் தன்னுடைய ஆட்சியை கலைக்க மாட்டேன் என்று வாஜ்பாய் சொன்னதற்காக வாஜ்பாய் அரசாங்கத்தையே கலைத்தவர். 13 நாட்களில் முதலில் கலைந்தது, அடுத்து 13 மாதத்தில் கலைத்தார் ஜெயலலிதா. ஆட்சியே இல்லாமல் செய்தார் ஜெயலலிதா. அதை காரணம் காட்டி வாஜ்பாய்க்கு ஆதரவு தெரிவித்தார் கலைஞர். அந்த இடத்துலதான் தமிழ் மாநில காங்கிரஸ் முரண்பட்டு போகுது. அப்போ மூப்பனார் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருந்திருக்கிறார், எந்த காலத்திலையும் ஆமா வாயில ஓடுற வெத்தலையில் இருக்கிற காவி மனசுல வரக்கூடாதுன்றதுல அவர் தெளிவா இருந்திருக்கிறார். அது காவி இல்லப்பா, அது சவப்பு. பொலிச்சுதான்றதுல ரொம்ப உறுதி. திமுகவே பாஜகவோட கூட்டணி வச்சப்ப நான் இவனோட இருக்க மாட்டேன்டான்னு சொல்லி பாஜகவுக்கு எதிராக நின்ன மூப்பனார இன்னைக்கு மேடை போட்டு நிர்மலா சீதாராமன் உரிமை கொண்டாடுறாங்கன்னா இந்த பெரிய அவமானத்தை மூப்பனாருக்கு உருவாக்கி கொடுத்தது மூப்பனாருடைய எதிரிகள் அல்ல, மூப்பனாரின் வாரிசு என்று அடையாளப்படக்கூடிய ஐயா வாசனார் தான். மூப்பனார் பாஜகவுக்கு எதிராக அதிமுக பக்கம் போறது இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி அவர் என்ன செய்யறாரு? தேர்தல் அரசியலுக்கே வரமாட்டேர் என்று ஒதுங்கி நின்று தலித் பேந்தர்ஸ் என்று தலித் அரசியலை மேற்கொண்டு இந்தியா முழுவதும் இருக்கின்ற தலித்துகள் ஒன்றுபட்டு தலித்துகளின் உரிமைகளை வென்றெடுக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருந்த முனைவர் எழுச்சி தமிழர் அவர்களை தேர்தல் அரசியலுக்கு கூட்டிட்டு தன்னோட சின்னத்துல நிப்பாட்டி நீங்க நில்லுங்க என்று தேர்தல் அரசியலுக்கு கூட்டிட்டு வந்தவர். பாஜகவுக்கு எதிராக இன்றைக்கும் கூர்மையான ஆயுதமாக திரும்ப அவர்கள் களத்தில் இருக்கிறார். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிற முழக்கத்தை என்கரேஜ் பண்ணி நல்லது நல்லா கேளுங்க, நம்ம அதை பத்தி பேசணும்னு வெளிப்படையா ஆதரவு தெரிவிச்சவர் அவரு. ஆமா, அவர் மேடையில எழுச்சி தமிழர் திரும்ப சொல்றாரு. அவர் தேசிய கட்சி தலைவராக இருந்தவர். அவர் சொல்றாரு ஆட்சியில் பங்கு கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு தான் எதிர்த்துட்டு ஒரு கட்சியை விட்டு வெளியில
அப்ப கூட இன்னொரு கட்சி ஆதரவு கேட்டு நம்ம பிரதமர் ஆகலான்ற எண்ணத்துல அவர் வரவே இல்லை. யாரை எதிர்த்தாரு? காங்கிரஸ் எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சாரு. அதே காங்கிரஸ் ஆதரவோடு பிரதமர் ஆகணுன்ற அளவுக்கு தான் அவருடைய எதிர்ப்புமே இருந்தது. ஏன்னா ஒரு காலமும் நம்ம காங்கிரஸை எதிர்க்கிறோன்றதுக்காக பாஜக கிட்ட சரண்டர் ஆயிடக்கூடாது, பாஜகவினுடைய மதவாத பாசிச பிரிவினைவாத எண்ணத்துக்கு ஆதரவாயிடக்கூடாதுன்னு மூப்பனார் தெளிவா இருந்தாரு. எந்த ஒரு சூழ்நிலையும் அப்படி ஒரு முடிவை நான் எடுக்கவே மாட்டேன்னு உறுதியா நின்னவரை பாஜகவின் பிரச்சாரகராக மாற்றி பாஜகவின் முகம் போலவே இன்னைக்கு நிர்மலா சீதாராமனை பேச வச்சு அண்ணாமலையை பேச வச்சு அழகு பார்க்கிறார்னா ஜி.கே. வாசன் அவர்கள் எந்த இடத்தை நோக்கி நகர்ந்து இருக்கிறாருங்கிறத ஒரு முறை சிந்திச்சு பார்க்கணும். நீங்க என்ன நினைச்சிட்டாங்க? பட்டையில திருடுன மாதிரி நம்ம மூப்பனாரை திருடிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சிருக்கிறாங்க. இங்க வந்து தமிழ்நாட்டுல சாதாரணமா இருக்கிறவங்க கூட மூப்பனார்னா யாரு, மூப்பனாருக்கு என்ன அரசியல்ன்றத தெளிவா புரிஞ்சு வச்சவங்களா இருக்கிறாங்க. மூப்பனாருக்கு இருந்த செல்வாக்கு வாசனுக்கு இல்லை இல்லைங்க. தனியா தானங்க எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை ஓடிட்டு. வாசன் சார் உங்க அப்பா தேர்தலில் நின்று ஜெயிச்சாரு. நீங்க எந்த தேர்தலையாவது ஜெயிச்சிருக்கீங்களா? என்ன தம்பி இருக்கும் தம்பி, அதெல்லாம் என் தம்பி சொல்றீங்க. நீங்க நின்ன ஒரே தேர்தல் ராஜ்யசபா தேர்தல். அது எம்எல்ஏ தான் ஓட்டு போடுவாங்க, தவிர மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. எந்த காலத்திலும் பாஜகவோடு சமரசம் செய்து கொள்ள மாட்டேன், பிரதமராவதற்கே பாஜக ஆதரவு தரல, அப்படியே நீ தந்தாலும் அந்த ஆதரவு வாங்க மாட்டேன், வெத்தலையை போட்டு மூஞ்சிலே துப்பிட்டு போயிருவேன்னு சொன்ன மூப்பனாரின் வாரிசு என்று தன்னைத்தானே சொல்லிக் கொள்ளுகின்ற திரு ஜி.கே. வாசன் அவர்கள், இப்ப அவர் சொல்லனாலும் அவர் தான்ப்பா வாரிசு, பயாலஜிக்கலா வாரிசா இருக்கலாங்க. ஒருத்தர் லெகசியை கேரி ஃபார்வர்ட் பண்ணணுங்க. விடுங்க தம்பி, ஏன் தம்பி கஷ்டமான வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கே வர தெரியாது எனக்கு, லெகசியே வேற. இன்னைக்கு பாஜக ஆதரவோடு ராஜ்யசபாவுக்குள் போய் உட்கார்ந்து இருக்கிறார். அந்த சீட்டில் நீங்கள் உட்கார்ந்ததை உங்க அப்பா பார்த்திருந்தால் தலைகளையாக அடித்துக் கொண்டிருப்பார். அவர் இல்லைன்ற தைரியத்துல தானே தம்பி இவ்வளவு பண்றோம்.